எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. நீட் பிஜிக்காக ஹைதராபாத் போயிட்டு வந்ததில தண்ணி எல்லாம் மாதிரி எனக்கு ரொம்ப கோல்டு வந்துருச்சு. காஃபும் இருக்கு. ஸோ வெல்கம் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு வந்து ஜூன் 26. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். ஸோ ட்ரக் அபியூஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நம்ம. 2009 விட 2018ல வந்து ட்ரக் அபியூசஸோட எண்ணிக்கை வந்து 30% அதிகமாயிருக்கு அப்படின்ட்டு யுஎன்டிஓசி பண்ண சர்வேல சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் வந்து கெனாபிஸ், அதாவது கஞ்சா. ஆனா ட்ரக்ஸ்லயே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ட்ரக்ஸ், அபியூஸ் பண்ற ட்ரக்ஸ்லயே ரொம்ப ஹார்ம்ஃபுல் வந்து ஓபியாய்ட்ஸ் தான். ஓபியாய்ட் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ்னால கிட்டத்தட்ட 71% டெத் வந்து நடந்திருக்கு கடந்த 10 வருஷத்துல. அதாவது 2009லேருந்து 2018க்குள்ள. அதே மாதிரி ட்ரக் அபியூஸோட ரேட் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல ரொம்ப சீக்கிரமாவே அதிகமாயிருக்கு. டெவலப்டு கண்ட்ரீஸை விடவே இங்க ரொம்ப சீக்கிரமா அதிகமாயிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரக் அபியூஸ்குள்ள போறதுக்கான ரிஸ்க்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அடலசன்ட் ஏஜ் குரூப். இந்த ஏஜ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஏஜ். பிகாஸ் இந்த ஏஜ்ல தான் ட்ரக் அபியூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஏஜ்ல தான் இனிஷியேட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஏஜ். இன்னொன்று வந்து ஃபேமிலியில் யாராவது ட்ரக் அபியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அட் ரிஸ்க் ஃபார் கோயிங் இன்டு ட்ரக் அபியூஸ். அப்படி இல்லை, லேக் ஆஃப் சோஷியல் சப்போர்ட் இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வரான்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் ட்ரக் அபியூஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பியர் ப்ரெஷர். அதாவது பேட் இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்களே, இப்போ ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதில் யாராவது 1-2 பேர் நான் டாமினண்ட்டாக இருக்காங்க, இல்லை ரொம்ப சப்மிசிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதை அடிடா, அடிச்சாதான் கெத்து, இதை அடிச்சாதான் உனக்கு இது நடக்கும், இதை அடிச்சாதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க முடியும், இதை அடிச்சாதான் நான் கூட பேசுவோம் அப்படின்லாம் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பியர் ப்ரெஷர்னாலையும் நிறைய பேர் வந்து ட்ரக் அபியூஸ்குள்ளே போகிறதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. மெயினாக ட்ரக் அபியூஸில் எந்த ஏஜ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடலசன்ட்டும் யங் அடல்ட்ஸும் தான். அதில் பீக் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 25க்குள்ளே இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், பிஹேவியரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், எப்படி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது, ஸ்கூலை கட் அடிக்கிறது, இல்லை ஒர்க்குக்கு போகாமல் இருக்கிறது, காலேஜுக்கு போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து பண தேவை வந்து அதிகமாக இருக்கும், இல்லை வந்து திருடுற பழக்கம், இல்லை பணம் அதிகமாக தேவைப்படுறதால திருடுவாங்க, இல்லை உங்கள்கிட்டயே நிறைய மணி டிமாண்ட் பண்ணுறது, அது மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இல்லை ஃபேமிலியை அவாய்ட் பண்ணுறது, அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த் மேலே அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஹார்ம் இன்சிடென்ட்ஸ் எதாவது இருக்கலாம். அதாவது தன்னை தானே காயப்படுத்திக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். இல்லை டேட்டூ போடுறது, இல்லை நீடில் பிரிக் மார்க் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் சைன்ஸ் இருக்கலாம் ட்ரக் அடிக்ஷனில். அடுத்தது ஃபிசிக்கலாக என்னென்ன சைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை இருக்கலாம், இல்லை வந்து பசியின்மை இருக்கும், வெயிட் லாஸும் வெயிட் கெயினும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரலாம், இல்லை தலைவலி வரலாம். இது எல்லாமே ஃபிசிக்கல் சைன்ஸாக இருக்கும். அடுத்தது சைக்காலஜிக்கலாக என்னென்ன சைன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறது, இல்லை ஐசோலேட்டடாக இருக்கிறது ரொம்ப, அந்த மாதிரி இருக்கலாம். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ, இல்லை அக்கா தம்பி அந்த மாதிரி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அவங்களோட இரிட்டபிலிட்டினால. ஸோ இது எல்லாம் தான் சைக்காலஜிக்கல் சைன்ஸாக இருக்க முடியும். ஸோ அடுத்ததாக இதனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், இல்லை என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த ட்ரக் அபியூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் வருது, மென்டலாகவும் ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கு ஒரு டிபெண்டன்ஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ட்ரக் யூசேஜ்னால ஃபேமிலியில் சண்டைகள், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, அது மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரைம் ரேட்டும் ட்ரக் அபியூஸ்னால அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே தான் காம்ப்ளிகேஷன். சோஷியலாகவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் இருக்கும், அவங்களுக்கும் ஓனாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அவங்க ட்ரக் யூஸ் பண்ணுறதால ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீடம் இருக்காது, வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. ட்ரக் யூஸ்னால அவங்களால எந்த வேலைக்கும் போகவும் முடியாது. ஸோ ஃபினான்ஷியலாகவும் அவங்க மற்றவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம ஏற்படுத்தணும். எஜுகேட் த பீப்புள். எல்லாருக்கும் இதை பற்றி தெரியணும். அடிக்ஷன் இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியணும். அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். அடுத்தது யார் ட்ரக் அடிக்ஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசணும். அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதா, இங்கே போய் ஹெல்ப் எடுத்துக்கோங்க,
ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்கரேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ரக் யூசர்ஸ்ன்றதுக்காக நம்ம வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்க அவங்க கூடயும் நல்லா சோஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஒதுக்கிலாம் வைக்கக்கூடாது அவங்கள. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மோஸ்ட்லி இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, டீனேஜ்ல வந்து ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி மாரி தான் அது ஆரம்பிக்கும். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ட்ரை பண்ணா என்ன ஆயிட போகுது? நம்ம எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அப்படிதான் அது ஆரம்பிக்கும். அது வந்து கிராஜுவலா வந்து டிபெண்டன்ஸ் காஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி இது இது மாதிரி ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்றவங்க என்ன நெனச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டீனேஜ்ல ட்ரக் யூஸ் பண்ணா நமக்கு டிபெண்டன்ஸ்லாம் எதுவும் வராது அப்படின்னு நெனைப்பாங்க. அதுபோல அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம எப்ப வேணா நெனச்சா எடுக்கலாம், நெனச்சா விட்டுறலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் அடிக்ஷன் வரதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டரே வந்து டீனேஜ்ல ட்ரக் அபியூஸ் பண்றது தான். ஸோ தி கேன் ஈசிலி கோ இன்டூ அடிக்ஷன். ஸோ வந்து அடிக்ஷன் வராது அப்படிலாம் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. அம் இன்னொன்னு வந்து அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, நம்ம டிபெண்டன்ஸ் வந்தா கூட அத வந்து நம்மளாலயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் அது மாரி கிடையாது. அடிக்ஷன் ஒன்ஸ் வந்துருச்சு, கிரேவிங்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, உங்களுக்கு பிசிக்கலாவும் சிம்ப்டம்ஸ் இருக்கும். நீங்க தொடர்ந்து எடுத்துட்டே இருப்பீங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு மேல நீங்க எடுத்துட்டு இருக்க டோஸ் எடுத்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதிகமான டோஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுவே வந்து நீங்க டிபெண்டன்ஸ்குள்ள போயிட்டதுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ ஒன்ஸ் நீங்க டிபெண்டன்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்டின்னா, அத வந்து அவ்ளோ ஈஸியா நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணி விடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அ அதுக்கு ட்ரக்ஸ் எடுக்கணும் டீடாக்ஸ்க்காக, பிளஸ் தெரப்பியும் எடுக்கணும். அப்பதான் வந்து உங்களால கம்ப்ளீட்டா அதுலேருந்து வர முடியும். ஆ அந்த மாதிரி சாய்ஸ்ன்னு நெனைக்கிறவங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் அது வந்து உங்களோட சாய்ஸா இருக்கும். அதனால உங்க பிரெயின்ல ஏற்படுற எஃபெக்ட்ஸ்னால, அதுக்கப்புறம் வந்து உங்களால அத விட முடியாது. அது வந்து அதுக்கப்புறம் சாய்ஸா இருக்காது. இட்ஸ் நோ லாங்கர் அ சாய்ஸ். ஸோ அதனால வந்து லாங் டர்மா நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கே வந்து டிஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல வந்து நீங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க அந்த டைம்ல. உங்களுக்கு பாடில ரொம்ப டிஸ்ட்ரெஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ, அப்போ வந்து நீங்க நெனச்சாலும் விட முடியாது. பிகாஸ் கிரேவிங் இருக்கும். விட்ட உடனே நடுக்கம் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து வித்ட்ராவல் சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சுரும். அடுத்ததா இன்னும் நெறைய பேரு சொல்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றவங்க நெறைய பேர் சொல்ற ரீசன் வந்து, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது யூஸ் பண்ணா எனக்கு ஸ்ட்ரெஸ் போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னன்னா, உண்மை அது கிடையாது. ஏன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது யூஸ் பண்றதால அந்த பிரச்சனையே மறந்துடுறீங்க. ஸோ, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் எதுவும் கிடைக்க போறதில்ல. அந்த பிரச்சனை இன்னும் க்ரோ ஆயிட்டு தான் இருக்க போது. ஸோ, அகைன் இட் காசஸ் மோர் ஸ்ட்ரெஸ். ஸோ, வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்கள வந்து அந்த ப்ராப்ளம வந்து மறக்க வைக்குது. அதுவும் தற்சமயத்துக்கு தான் மறக்க வைக்குது. ஸோ, அந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசாயிட்டு தான் போகும். ஸோ, வந்து இட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ற இது வந்து இது கிடையாது. ட்ரக்ஸ் கிடையாது. ஸோ, இதுலேருந்து வெளில வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாரு நம்பிக்கையானவங்க இருக்காங்களோ, அவங்கள்ட்ட பேசுங்க இத பத்தி. ஆ மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். டீடாக்ஸ் பண்றதுக்காக மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடிக்ஷனுக்காக உங்களுக்கு அ தெரப்பீஸ் குடுப்பாங்க. தெரப்பி எடுத்துக்கணும். நீங்களே ஒரு சப்போர்ட் குரூப் ஃபார்ம் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து உங்களோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பையும் இது பாதிக்கும். சோஷியல் ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி எல்லாத்தையுமே இது வந்து பாதிக்கும். ஸோ, இதுலேருந்து வெளிய வர்றது தான் உங்க ஃபியூச்சருக்கோ, இல்ல உங்க கெரியருக்கோ நீங்க பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்லது. நான் ஏன் மீடியாவுக்கு இதுல ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, மீடியா வந்து பசங்கள வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஆ மீடியாவ பார்த்து தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஒரு ஹீரோ இப்படி பண்றாரா, ஒரு சிகரெட் பிடிக்கிறாரா, அது மாரி நம்ம ட்ரை பண்ணணும். இல்ல அந்த ஹீரோ இந்த ட்ரக் யூஸ் பண்ணாரா, அது என்ன நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல கூட இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ மீடியாவ ரெஸ்ட்ரிக்ட் பண்றதோ, இல்ல எந்தெந்த மீடியா தான் இந்த பசங்க பார்க்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதோ, அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. இன்னொன்னு அவங்க யாரோட பழகுறாங்க, இல்ல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸ்ட்ரெஸ் எதா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க சில்ட்ரன் கூட நீங்க உட்காந்து பேசுங்க. ஆ அவங்களோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அது எல்லாமே வந்து உங்களால மட்டும் தான் க்ளோஸா வாட்ச் பண்ணி, அவங்கள ட்ரக் அபியூஸ் க்குள்ள போக விடாம தடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நன்றி.